கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கழிந்த நாளில் நாம் சிந்தித்தோம். அதே வேத பகுதிக்கு நேராக ஒரு சிந்தித்து வாசித்து அடுத்த கட்டத்திற்கு நாம் போகும்படி விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22 ಗೀದೆಯಾದರೆ ಪಿಸಿಂತೈನಂ ಇಲ್ಲೆಯೋ ರಣವ ವೈದ್ಯನು ಅಂಗೆ ಇಲ್ಲೆಯೋ ಪಿನ್ನೆ ಏಕೆ ಜನಮಾಗಿ ಕುಮಾರತಿ ಸ್ವಸ್ಥಮಡೆಯವ ಪೋನಾನ್ ಲೇಲಿಯಾ ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, தீர்க்கதரிசியாகிய எரேமியா அன்றி இருந்தவாறு இஸ்ரவேல் ஜனங்களை தேவனால் விடுவிக்க முடியாத அளவில் அவருடைய காயம் கொடியதாயும் காணப்பட்ட போது தீர்க்கதரிசி கேட்கிறார், ஒரு ரண வைத்தியர் அங்கே இல்லையோ? ஒரு வசனம் வாசித்து கருத்துகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வசனங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாதாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்பாடு வரவில்லை, உன்னை சுஸ்தப்படுத்தும் அவசரங்களும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் காயம் கொடிதாயும் இருக்கிறது. சோத்ரா லேலியா, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவதில்லை, உன்னை சுஸ்தப்படுத்தும் அவசரங்களும் இல்லை. சோத்ரா, நான் இது சொல்ல முடிய ஒரு காரியம் சொல்லுகிறேன். நமக்கு உலகத்திலே பல வைத்தியர்கள் இருக்காங்க. சிலவங்க மருந்து குடிப்போம், குடிச்சிட்டு பத்தியம் செய்தா அதே பைசலா விடுதலையாகுமா? ஹலோ, விடுதலையாகுமா? வியாதி கூடுமையுடைய சௌத்திரம் வேகமான காரணம் இருக்கு. லேலியா சௌத்ரா சௌத்ரா ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதின் விளைவாய், அவர்கள் சோரம் போனது நிமித்தமாய், அவருடைய பாவம் என்ற காயம் கொடிதாய் காணப்பட்டது. ஒரு நபருக்குள்ளே ஒரு காயம் ஏற்பட்டால் அது புண்ணாய் மாறினால் அது நாற்றம் எடுக்கும். தேசத்தின் மத்தியிலும் சமூகத்தின் மத்தியிலும் ஒரு நற்கட்டமாய் இருக்கும்படி தேவனை அழைத்திருக்கும் போது அநேகருடைய வாழ்க்கை ஒரு நாற்றம் நீத்ததாய் இருக்கிறது. அநேகருடைய செயல்பாடுகள் ஒரு நாற்றம் நீத்ததாய் காணப்படுகிறது. அவிதமான ஒரு அனுபவத்திற்காக அல்ல தேவன் உன்னையும் என்னையும் அழைத்தது. சோத்ரா
பீனியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை, சுகமாய் இருக்கிறவர்கள் தேவையில்லை. இந்த பகல் வேளையில வியாதிக்குடைய காரணம் என்ன? நீ ஆழமா கண்டுபிடிக்கலாம். என்னுடைய வியாதி என்ன? சோத்ரா சோத்ரா சோத்ரா. நான் சமீப நாளில் என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் டாக்டர் பேசி கொண்டிருந்த போது சொன்னான், அது ஒரு நேர்ஸ் பையன் அங்க வேலை பார்க்கிறான். அவருக்கு காய்ச்சல் ஒருபோது குறையா, டெம்பரேச்சர் தினமும் ஏறிட்டே இருக்கிறது. என்ன பலவீனம் என்று தெரியல. ஆரோக்கிய போனான், மருந்து வாங்கினான், சுகமாகவில்லை. ஆனா அதுக்கப்புறமா இந்த டாக்டர் குறிப்பிட்ட டாக்டர் அல்லேலிய பிரைசலா, நீ ஒரு காரியத்தில் உன்னுடைய சட்டை இடத்திலே சொல்லிவிட்டு குறிக்கப்பட்ட இடத்திலே கை வைத்தவன் அந்த ஒரு கட்டி இருக்கிறார். சோதரா சோதரா, இந்த வியாதி மாறமானா இந்த கட்டிய ஆபரேஷன் பண்ணணும். அல்லேலிய சொல்லுங்க பாப்போம், அல்லேலிய சொல்லுங்க பாப்போம். இது எடுத்த மாத்தியாவும் காத்திருந்தாலும் உன்னை விடுதலையாக்க முடியாதபடி உன்னுடைய ரகசியம் பரசியமாக சில பாவ தன்மைகள் நீ விடுதலையாக முடியாதபடி, நீ தேவத்தை காண முடியாதபடி உன்னை அடையாக்கி வைத்திருக்கிறவையானால், ஓ சன்மார்க்கரையும் தென்மார்க்கரையும் ஒரு போல நியாயம் நிற்கிற தேவ சமூகத்தில் நீ இருக்கிறாய் என்பதை அறிந்து கொண்டு அந்த பலவீனத்தை, அந்த பாவத்தை உன்னிலே இருந்து அகற்றினால் நீ விடுதலை ஆவாய். உன்னுடைய பிரச்சனை தீர்வோம். சின்ன ஒரு கேள்வி, நான் என்ன பெரிய பாவமா செய்துட்டு இருக்கேன்? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவ சமூகத்தில் சின்னதோ பெரிதோ பாவம் இல்லை. சின்னதானாலும் பெரிதானாலும் பாவம் பாவமே. கீழ்ப்படியாமை பாவம். தேவனுடைய வாசகத்துக்கும் தேவனுடைய சத்தத்துக்கும் தேவனுடைய ஆலோசனைக்கும் நீ கீழ்ப்படியாம போனால் பாவம். நான் சொல்லி அந்த பையனுடைய கட்டி எடுத்து மாற்ற பிறகு காய்ச்சல் படுகொலையா குறைந்தது. இந்த மகன் உன்னை விடுவிக்க கல்வாரில் அடிக்கப்பட்ட இயேசு உனக்காய் இரத்தம் சிந்தி உன்னை விடுவிக்க வல்லவரால் ஒரு இதயமாகிய வாசலில் அவன் தட்டி கொண்டிருக்கும் போது பாவம் என்ற அல்லது கருத்த கரம் ஆண்டவர் உள்ளே வர விடாம உன்னுடைய இதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த மகன் வேளையில் உன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்ட என்னுடைய தேவன் அசுத்தி மாசப்படுகிற தேவன் அல்ல, அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற, தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனை உயர்த்துகின்ற ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அல்லேலூயா பாவத்துக்கு இடம் இல்லை. சோத்ரா அல்லேலூயா அல்லேலூயா. பாவத்துக்கு பின்னே போகிறது அல்ல, பாவத்தை உதறி எழுப்ப வேண்டும், கர்த்தருக்காய் எழுப்ப வேண்டும். நாம் விடுதலையாக முடியாமல் இருக்கிறது நம்முடைய வாயின் வார்த்தையாக இருக்கலாம், நம்முடைய சில செயல் பாண்டுகளாக இருக்கலாம், நாம் சொல்லுகிற பொய்யாக இருக்கலாம், நாம் சொல்லுகிறதா செய்கிறதானே சில கீழ்ப்படியாமையாக இருக்கலாம், எவன் குறைவினால் இருக்கலாம். ஏதோ அதை இன்று பகல் கண்டுபிடித்து அந்த பகுதியை தேவக்கரங்களுக்கு கொடுப்பாயானால், இந்த பகல் விடுவிக்க தேவன் நல்ல வைத்தியனா உன்னுடைய பக்கமாக இறங்கி வருகிறார். இந்த பகல் ஒரு வசனம் கூட வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30 முதல் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோய்க்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை விரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குச்சிவீராக விட்டு போனார்கள். அவன் எருசலேமிலிருந்து அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். எரிகோ சாப பிடித்த இடம், தேவனுக்கு இடமில்லாத இடம்.
வஸ்திரத்தை நம்மிலிருந்து எடுத்து போடக்கூடாது சாத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதி என்னும் சால்வையை தரிப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. கிருபையல்லோ ஆல்மரச்சா அது விசுவாசத்தால் தேடுக, அது விலை கொடுத்து வாங்குவார் சாத்தியமல்ல. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய சபைக்கு நிருபம் எழுதும்போது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருப்பாயானால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வாய்? அந்த ரட்சிப்பை நீ பாதுகாக்கலனா, அந்த ரட்சிப்பு உனக்குள்ளே உறுதியா இல்லைன்னா வருகிற தண்டனை பயங்கரம். இப்போ முதலாவது அவனுடைய வஸ்திரத்தை உரித்தார், அவனை காயப்படுத்தினார், குற்றுயிராய் விட்டு விட்டார். சாத்தான் நான் கீழ்ப்படியாக போகும்போது, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாக போகும்போது, தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படியாக போகும்போது நம்மை படிப்படியா அவன் காயப்படுத்துவான். சோதரா சோதரா, ஒரு நபருக்கு சரீரத்திலே ஒரு காயம் இருக்குமையானால் அவனுக்கு ஒரு வேதனையாயிருக்கும். தூக்கம் வரா. இந்த வகை வேலையில என்னுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன? உன்னுடைய கண்ணீருக்கு காரணம் என்ன? உன்னுடைய துக்கத்துக்கு காரணம் என்ன? உன்னுடைய தெளிவியற்புக்கு காரணம் என்ன? அல்லேலூயா. உன்னை உயிர்த்து ஆராய்ந்து சோதித்து தேவன் கரங்களில் கொடுப்பாயானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சோதரா இல்லாமலீங்க. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்தபடியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு ஒரு சமாரியன் ஒரு பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து, எல்லாம் விவரிக்க டைம் இல்ல, ஒரு 2 பேர் வருகிறாங்க. ஒருவன் அல்லது ஆசாரியன், இன்னொருவன் லேவியன். இவங்க மாறி போகும்போது ஒரு சமாரியன் ஒரு பிரயாணமாய் வருகையில் அவரை கண்ட மனதுருகி, நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நியாயப்பிரமாணத்துக்கோ மக்களுக்கு செய்ய முடியாது, சிலரை செய்ய முடியாது. நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து அந்த காயப்பட்ட, அந்த காயத்தோடு இருக்கின்ற, வேதனையோடு இருக்கின்ற, மரணத்தை முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நபருடைய பக்கமாய் இயேசு ஆவே பக்கமாய் கடந்து வந்து அவனே மனதுருகிறார். உன்னுடைய வேதனை எவ்வளவு கொடிதாக இருந்தாலும், உன்னுடைய துக்கம் எவ்வளவு கொடிதாக இருந்தாலும், உன்னுடைய வியாதி எவ்வளவு கொடிதாக இருந்தாலும், உன்னை குணமாக்குற நல்ல சமரியனாகிய இயேசு கிறிஸ்து இந்த மகன் வேளையில் ஒரு பக்கமாய் இறங்கி வரப் போகிறார். Praise the Lord. Praise the Lord. மட்டுமல்ல, அவன் மனதுருகி கிட்ட வந்து தன் புறப்பாட்டை நலேரியா அவனுடைய காரியங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து, எண்ணெய் பரிசுத்தாவியை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த மகள் வேளையில் ஆமென் அல்லேலூயா திராட்சரச வஸ்திரத்தை குறிக்கும் போது இந்த மகள் வேளையிலே எண்ணெயாகிய அபிஷேக தைலம் உன் மேல் ஒழுக வைத்து, உன் மேல் பூசி, உன்னுடைய காரியத்துக்கு, உன்னுடைய வேதனைக்கு பரிசுத்தாவியானவர் இந்த மகள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கபடியா ஒரு பக்கமாய் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வேளையில் இறங்கி வர போகிறார்.
எவ்வளவு பெரிதாயிருந்தார் அதை கட்ட வல்லவராக இருக்கிறார். சத்திரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு அல்லேலூயா பிரைசரா தன் கையில் 2 பணத்தை எடுத்து சத்திரத்தார் கையில் கொடுத்து நீ மேல விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாவது இவருக்காக செலவழித்தார் நான் திரும்பி வரும்போது அது தருவேன் என்றார். அல்லேலூயா. சத்திரம் தேவ சபையை குறிக்கிறோம், தேவ சபையை குறிக்கிறோம். 2 பணம் புதிய பழைய ஏற்பாடாகிய தேவனுடைய வசனத்தை குறிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காய் தியாகம் சகித்தார், கர்த்தருக்காய் நின்றார். இந்த மகன் தேவ தேவ சபைக்குள்ள தேவனுடைய அர்ப்பணத்தோடு வருவாயானால் இன்றைக்கு இந்த வேளை என்னுடைய காயம் எவ்வளவு பெரிதாக இருந்தால் என்னுடைய காயம் ஓ திவானவ சதரராயா மந்திரவாத என்ற காயம் இங்கே அகதியாகிறதென்றால் ஓ ஜாதி என்ற காயம் ஆண்டவரை தேர்ந்தெடுப்பதென்றால் காயம் பெரிதாய் இழுக்கப்பட்டதென்றால் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த மகன் இதை தெரிவிக்கப்படியால் நல்ல சவாரியாகிய இயேசு கிறிஸ்து ஒரு பக்கமாய் இந்த மகன் இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். அவருடைய கட்டைகள் இந்த மகன் ஆரம்பிக்கும் தேவ கிரியை உள்ளே இறங்கி வரும். அல்லேலூயா. ஓ சபாரகராதி இவருக்கு கைவிடுவ தெரிகிறார். நான் எப்போது நிறுத்துகிறேன் அந்த நல்ல சமரியா அவர் அங்கே வந்து அவரை தொட்டு அவருடைய காயத்தை கட்டினார். இந்த மகன் மேலே ஒரு பக்கமாக இறங்கி வர போகிறார், ஒரு குடும்பத்தில் இறங்கி வர போகிறார், ஒரு தலைமுறையுடைய வாழ்க்கையில் கட்ட இறங்கி வர போகிறார், சில காரியங்களை கட்ட விரும்புகிறார். இந்த மகன் ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் ஒரு குறை உண்டு, என்னை மன்னியோ, என்னுடைய காயம் பெரிதாக இருக்கிறது, இப்படியாக நிமித்தவான் ஓ உனக்கு விரோதமாய் பதையினம் பாவத்தை நிமித்தவான் என்னுடைய வேதனை பெரிதாக இருக்கிறதா. கடந்த நாட்களில் உம்மை விட்டு நான் தூரமாய் போனேன், உம்முடைய அன்பை விட்டு நான் தூரமாய் போனேன், நிமித்தமாக நான் காயப்பட்டிருக்கிறேன். தேவ கிருபையை விட்டு நான் அகன்று போறேன், தேவன் அழைத்த அழைப்பை விட்டு நான் தூரமாய் போறேன், தேவனை தெரிந்து கொண்ட பகுதியை விட்டு நான் தூரமாய் போறேன். நிமித்தமால் அநேக காயங்கள், அநேக வேதனைகள் மாறி மாறி உருவம் குத்தி கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனை மாறுவது இன்னொன்று, அந்த பிரச்சனை மாறுவது இன்னொன்று, மாறி மாறி என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இப்பவே என்னை விடுவீங்க, நான் தூரமாய் போறேன், சாத்தனின் கையிலே அகப்பட்டிருக்கிறேன், என்னை விடுவியும், என்னை விடுவியும், என்னை குணமாக்கும். இந்த சமயத்திலே ஒரு அர்ப்பண இதயத்தோடு தேவனை நாம் துதிப்போம். எல்லா தேவனையும் மேலே துதியுங்க. நம்ம சதனங்க தேவனை ரசியா விமலோ நாயகனை ரசி விமல நாதியா தேவனை ரசி விமலோ நாதியா. இந்த தப்பையும் போகணும். சில நிமிடங்கள் அப்படியே துதிக்க போகிறோம், எல்லா தேவனையும் ஆராதிக்க போகிறோம். சில கட்டுகள் அறிய வேண்டாம், ஆவிகள் அறியணும், சாச கட்டுகள் அறியணும், தேவத கட்டுகள் அறியணும், மந்திர சக்திகள் அறியணும். சத்தமாராதிக்கும் எல்லா தேவனுடைய ஆராதிக்கும். தாராவரவா தீராவதியம் சபரகா தாராவரவா சபரகா கைகள் தாரகா சபரகா தீராவதியம் தாரகா எல்லா தேவ எல்லா தேவ சத்தமாராதி 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 சபரகா 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 தீராவதியம் சபரகா
இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கழிந்த நாளில் நாம் சிந்தித்தோம். அதே வேத பகுதிக்கு நேராக ஒரு சிந்திக்காமை வாசித்து அடுத்த கட்டத்திற்கு நாம் போகும்படி விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கீலேயாத்திலே பிசின்தைலம் இல்லையோ, இரணாம வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? லேலியா ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, தீர்க்கதரிசியாகிய எரேமியா அன்றி இருந்தாரை இஸ்ரவேல் ஜனங்களை தேவனால் விடுவிக்க முடியாத அளவில் அவருடைய காயம் கொடியதாயும் காணப்பட்ட போது தீர்க்கதரிசி கேட்கிறார், ஒரு ரண வைத்தியர் அங்கே இல்லையோ? ஒரு வசனம் வாசித்து கருத்துகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வசனங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாதாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்பாடு வரவில்லை. உன்னை சுஸ்தப்படுத்தும் அவசரங்களும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் காயம் கொடிதாயும் இருக்கிறது. சோத்ரா லேலியா, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவதில்லை. உன்னை சுஸ்தப்படுத்தும் அவசரங்களும் இல்லை. சோத்ரா, நான் இதை சொல்ல வேண்டிய ஒரு காரியம் சொல்கிறேன். நமக்கு உலகத்திலே பல வைத்தியர்கள் இருக்காங்க. சிலவங்க மருந்து குடிப்போம், குடிச்சிட்டு பத்தியவனை செய்தா அதே பைசலா விடுதலையாகுமா? ஹலோ, விடுதலையாகுமா? வியாதி ஓடுமையுடைய சௌத்திரப்படலாம் ஏமான காரணம் இருக்கு. லேலியா சௌத்ரா சௌத்ரா ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போறதின் விளைவாய், அவர்கள் சோரம் போறது நிமித்தமாய், அவருடைய பாவம் என்ற காயம் கொடிதாய் காணப்பட்டது. ஒரு நபருக்குள்ளே ஒரு காயம் ஏற்பட்டால் அது புண்ணாய் மாறினால் அது நாற்றம் எடுக்கும். தேசத்தின் மத்தியிலும் சமூகத்தின் மத்தியிலும் ஒரு நற்கட்டமாய் இருக்கும்படி தேவனை அழைத்திருக்கும் போது அநேகருடைய வாழ்க்கை ஒரு நாற்றம் பிடித்ததாக இருக்கிறது. அநேகருடைய செயல்பாடுகள் ஒரு நாற்றம் பிடித்ததாய் காணப்படுகிறது. அவிதமான ஒரு அனுபவத்திற்காக அல்ல தேவன் உன்னையும் என்னையும் அழைத்தது. சோத்ரா லேலியா லேலியா. மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதில்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை என்று இயேசுநாதர் அங்கே சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. பாவம் என்ற நோக்கம் விடுதலையாக வேண்டும் என்றால் 2028 வருடங்களுக்கு முன்னே கொல்கத்தாவில் கொடுமுடியில் அடிக்கப்படும்படியாக
சோத்ரா அல்லேலூயா. வியாதிகளுக்கு தான் வைத்தியம் தேவை, சுகமாய் இருக்கிறவர்கள் தேவையில்லை. இந்த பகல் வேளையில வியாதிக்குடைய காரணம் என்ன? நீ ஆழமா கண்டுபிடிக்கலாம். என்னுடைய வியாதி என்ன? சோத்ரா சோத்ரா சோத்ரா. நான் சமீப நாளில் என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் டாக்டர் பேசி கொண்டிருந்த போது சொன்னான், அது ஒரு நர்ஸ் பையன் அங்க வேலை பார்க்கிறான். அவனுக்கு காய்ச்சல் ஒருபோது குறையா, டெம்பரேச்சர் தினமும் ஏறிட்டே இருக்கிறது. என்ன பலவீனம் என்று தெரியல. ஆரோக்கிய போனான், மருந்து வாங்கினான், சுகமாகவில்லை. ஆனா அதுக்கப்புறமா இந்த டாக்டர் குறிப்பிட்ட டாக்டர் அல்லேலூயா பிரைஸலா, நீ ஒரு காரியத்தை உன்னுடைய சட்டையை நடத்தனை சொல்லிவிட்டு குறிக்கப்பட்ட இடத்திலே கை வைத்தவன் ஒரு கட்டி